ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பாக்கியா செல்வி 2 பேருமே இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. மசாலா பொடிலாம் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு செல்வி வருத்தமாக கேட்குறாங்க. நம்மளே எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இந்த ஆர்டருமே வராததுனால இப்போது அந்த இடத்த பூட்டிட்டு வெளியில் கிளம்புறாங்க. பாக்கியா ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க. செல்வி அழாதக்கா அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. செல்வி பைக் எடுக்கிறாங்க. நீ வீட்டுக்கு போ செல்வி, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருந்துட்டு வரேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. பாக்கியா இப்போது நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ ராதிகா பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. நான் உங்களை நேராக மீட் பண்ணி பேசணும் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குமே, அங்கே வந்துடுங்க, நான் ½ அன் ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. ராதிகாவும் பாக்கியாவும் இப்போது மீட் பண்ணி பேசுகிறாங்க. மன்னிச்சிடுங்க டீச்சர் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க ராதிகா. உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் பேசியிருப்பாங்க, விடுங்க ராதிகா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வரதா இருந்துச்சு, அதான் முடியாமல் போயிடுச்சு. ஒரு நாள் நீங்கள் 3 பேரும் வீட்டுக்கு வரணும், நான் உங்களுக்கு விருந்தே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. பிஸ்னஸ்லாம் இப்போ எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. எங்கள் மேலே தப்பு இருக்குன்னு நியூஸ் பேப்பரில் நியூஸ் எழுதுனாங்க, ஆனால் எங்கள் மேலே தப்பே இல்லைன்னு கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி எந்த நியூஸ் பேப்பர்லேயுமே வரலை அப்படின்னு பாக்கியா சொல்லி வருத்தப்படுறாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க பாக்கியா. எங்கள் வீட்லேயும் இந்த பிஸ்னஸ் வேணான்னு நிப்பாட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே ராதிகாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில் தாத்தாக்கு நான் சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருக்குறாங்க. இனியா சொல்கிறாங்க, அம்மா இனிமேல் பிஸ்னஸ் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே எழில் ரொம்ப கோபப்படுறாரு. யாரோ சொல்கிறத நீ ஏமா கேட்குற, நீ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்ட, இப்படி ஈஸியாக வேணான்னு முடிவு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. கோபி சொல்கிறாரு, யாரோ சொல்லலை, நான் தான் சொன்னேன் இந்த பிஸ்னஸ் வேணான்னு, நல்ல முடிவு எடுத்துருக்கிற பாக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. எழில் சொல்கிறாரு பாக்கியாட்ட, நீ யாருக்காகவும் பிஸ்னஸை விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் பேசாத எழில் அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. கோபி செலியன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. இனியா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. பாக்கியா 3 பேருக்கும் லஞ்ச் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ செலியன் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் சொல்கிறாங்க. வேணான்னு சொன்னால் என்ன, நீங்கள் எல்லாம் வீட்டில் தானே இருக்கிறீங்க, அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு செலியன் சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. எழில் மறுபடியும் வந்து பாக்கியாட்ட பேசுகிறாரு. உன்னை பிஸ்னஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. செல்வியும் பாக்கியாட்ட சொல்கிறாங்க, நான் உன்னை நம்பி 4 வீட்டில் வேலை பார்த்த வேலையும் வேணான்னு சொல்லிட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனியும் பாக்கியாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பிஸ்னஸ் வேணான்னு முடிவு பண்ணதில் எனக்கு உடன்பாடே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்குறல ஜெனி அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. எழில் சொல்கிறாரு, உன்னை மதிக்காதவங்களுக்காக நீ எதுக்குமா உன் பிஸ்னஸை விட்டு கொடுக்குற, நாளைக்கு நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன்னு உன்னை அவமானப்படுத்தி தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி பேச வேணாம் எழில் அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் அங்கேருந்து போயிடுறாரு. இதுதான் ராதிகா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி இப்போ ராதிகாவோட வீட்டுக்கு வராரு. டீச்சரை பார்த்து இப்போ தான் பேசிட்டு வரேன் கோபி அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இதுக்காக அதெல்லாம் வேண்டான்னு விட வேண்டியதானே அப்படின்னு கோபி சொல்கிறாரு. டீச்சரை பற்றி பேசினாலே நீங்கள் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. டீச்சரை நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது, எனக்கு என்ன டென்ஷன் அப்படின்னு கோபி சமாளிக்கிறாரு. டீச்சரோட ஹஸ்பண்ட் டீச்சரை பிஸ்னஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாராம், நினச்சா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சரோட ஹஸ்பண்டை நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே கோபி ஷாக் ஆகுறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.